ശൂരൻ പടയുടെ ചെമ്പട കൊട്ടിക്കോലം തുള്ളും താളം, വീരൻ പടയുടെ വൻമുടിയേറ്റിക്കൊട്ടിക്കേറും താളം. ഇത് മുള്ളൻ കൊല്ലിക്കുന്നിൻ മേലെ കാവടിയേന്തും മേളം, ഇന്നക്കരയുള്ളവൻ ഇക്കരയെത്തും തക്കിടി തക്കിലടി മേളം. ഇത് മാമലമേലെ സൂര്യനുദിക്കും പുലരിക്കതിരിൻ വള്ളിത്തേര്, ആടും മലയും പുഴിയും കടന്നു കയറി വരുന്നൊരു വള്ളിത്തേരാണേ. ഈ താരാസുരനെ വടിവേലിൽ കോട്ടാനല്ലോ തിരുവന്നൂരിൽ വടിവേലൻ വന്നു. ഈ ശൂരപത്മന്റെ ശൗര്യമടക്കാനല്ലോ സേനാപതിയായി തിരുമുരുകൻ വന്നു. പടിയാറും കേറിച്ചെന്നാൽ അമ്പലമുണ്ടേ, തേരും തിരയുമുണ്ടേ, മുടിവട്ടം മുടിയിൽ കാട്ടും മൂത്തോർക്കെല്ലാം തെയ്യത്തിൻ ലഹരിയുണ്ടേ. മെട്രിലേ മുരുക മുരുക വെൽമുരുക മുനിയാണ്ടി പണ്ടാരങ്ങൾ മുറ്റത്തെത്താറായല്ലോ. അറുപട വീട് ഇത് തിരുമലമേട്, ഇനി അഗ്നിക്കാവടിയാട ഈ കനനിൻ നാഴിയൊരുക്കണ്ടേ. പൂപ്പട കൂട്ടാൻ ഇനി കൊട്ടടവട്ടം, വീരാളിക്കോലം ചുറ്റിക്കോ മരമുണ്ടേ, വാണം പരിചയുണ്ടേ. പൂക്കിലതാൻ ഇലാലു വിളക്ക് ചിലമ്പിൻ ചിലമ്പുമുണ്ടേ, അഞ്ചി കൊഞ്ചടി കൊഞ്ചടി കുറുമ്പി
முருக பாடுவேன் உனை முருகனே. உந்தன் சந்நிதி நான் தேடி வந்தேன் முருகனே. எந்தன் உயிரும் முருக பாடுவேன் உனை முருகனே. கல்லை உருக்கும் உந்தன் நாமம் உணரும் தருணம் பார்க்கிறேன். என்ன புதிதாய் சொல்வதோ என் உள்ளம் அள்ளும் தமிழ் உன்னிடம் இருக்க. உந்தன் சந்நிதி நான் தேடி வந்தேன் முருகனே. எந்தன் உயிரும் முருக பாடுவேன் உனை முருகனே. என்ன தவம் செய்தேன் உன் புகழை பாடுகையில் அதிசயம் நிகழுதே. என்ன தவம் செய்தேன் உன் புகழை பாடுகையில் அதிசயம் நிகழுதே. ஒரு கோடி சூரியன் அழகினை உன் கருணையால் கண்டேன். வடிவேல குமராமயில் வாகன வள்ளலே சரணம். உந்தன் சந்நிதி நான் தேடி வந்தேன் முருகனே. எந்தன் உயிரும் முருக பாடுவேன் உனை முருகனே. கல்லை உருக்கும் உந்தன் நாமம் உணரும் தருணம் பார்க்கிறேன். என்ன புதிதாய் சொல்வதோ என் உள்ளம் அள்ளும் தமிழ் உன்னிடம் இருக்க.
மகோத்சவத்தினுடைய வேட்டை திருவிழாவை பக்தர்கள், முருகனுடைய அன்பர்கள், முருகனுடைய நண்பர்கள் சேர்ந்து இந்த விடயத்தை மிக சிறப்பாக 9 வருடங்களாக செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு எல்லாம் இந்த முருகனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தித்துக் கொண்டு ஒரு 2 நிமிடம் தான் நான் எடுத்துக்கொள்வேன். அது வரைக்கும் தயவு செய்து அமைதியாக இருக்கின்றனர். என்னென்று கேட்டால் 10 மணிக்கு இன்னும் இருக்கிற 2 நிமிஷம். என்னென்று அதாவது இந்த முருகப்பெருமானுடைய சரித்திரங்களை பற்றி நாங்கள் சொல்லிக்கொண்டு சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அதாவது நேற்றைய தினம் முருகப்பெருமானின் அருள்நாளே எங்களுக்கு வீரங்கள் வருவதனால் அதனை எப்படி நாங்கள் அந்த வீரத்தை மற்றவர்கள் மீதோ அல்லது எங்களுக்கு எப்படி அதை பெருவைப்பது என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் இந்த முருகப்பெருமானை வணங்குவதனால் இந்த மாற்றார் வஞ்சகர்கள் இல்லாமல் ஒழிந்து விடுவார்கள். அதாவது மாற்றார்கள் என்றால் யார்? பகைவர்கள். வஞ்சகர்கள் என்று சொன்னால் எங்களை பற்றி கூடாமல் நினைக்கிறவர்கள். வஞ்சகம் தீர்க்கிறது. அதாவது நாங்கள் ஏதாவது தவறாக தெரியாமல் ஒரு காரியம் செய்துவிட்டால் அதை மனதிலே வைத்துக்கொண்டு எங்களுக்கு கெட்ட காலம் வருகின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களை அழிப்பது. ஆக இந்த முருகனை கும்பிட்டாலாம் மாற்றார் வஞ்சகர் வந்து எங்களை வணங்குவினை ஒழிய தீமை வராதான். இந்த பகைவர் வந்து பகையும் வஞ்சகம் மிகப்பெரிய ஒரு கீழான விஷயம். உங்களுக்கு தெரியும், மகாபாரதத்திலும் சரி, ராமாயணத்திலும் சரி, எங்களுடைய இதிகாசங்களிலே எல்லாத்திலையும் பார்த்தீர்களானால் சரி, அல்லது தற்சமயம் இருக்கின்ற நிகழ்வுகளிலும் பார்த்தாலும் சரி, ஒரே ஒரு பகைவன் தான் இருக்க முடியும். அந்த ஒருவனாலேயே அந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கும். மகாபாரதத்திலே பார்த்தீர்களானால் இந்த சகுனி அவன் ஒருவன் தான் இந்த மகாபாரதத்திலே முழு அழிவுக்கும் காரணமாக இருந்தவன். அதே போல ராமாயணத்தில் பார்த்தீர்களானால் கூனி. அப்ப இந்த அது ஆண், இது பெண். இவர்கள் 2 பேரும் தான் அந்த ஒட்டுமொத்த அழிவுக்கும் காரணமாக இருந்தார்கள். ஆக நாங்கள் இந்த முருகனை தொடர்ந்து கும்பிட்டு கொண்டு வர வர எங்களுடைய முருகனுடைய அருள்னாலே எங்களுக்கு யாராவது பகை இருந்தால் அல்லது வஞ்சகர்கள் இருந்தால் அவர்கள் வந்து எங்களை வணங்கிவிட்டு செல்வார்களாம். நல்லா யோசித்து பாருங்கள் அன்பர்களே. நாங்கள் முருக பக்தர்களாக இருக்கின்றோம்.
அப்ப நல்லா பார்த்தா நெடுகதிரையும் சாமியோ முருகன் சொல்லி இருக்கின்றவரை பார்த்து எப்படி என்னது பகை வேணும் யோசிப்பட இந்த நம்ம நெடுக முருகனையே கும்பிட்டு கொண்டிருக்கிற இந்த ஆளை போய் நான் சண்டை பிடிக்கிறேன் நாங்கள் நினைப்போமோ இல்லையோ இப்படி ஒரு அம்மையார் சொன்னார் என்னன்னு கேட்டால் நான் அப்படி சொல்லியிருக்கேன்னு சொன்னான் மார்க்கின்றருக்கு அப்படித்தான் ஜமன் கூட வந்துட்டு ஓடிட்டாங்க காரணம் என்னன்னு கேட்டால் உயிரை எடுக்க வந்து வச்ச சிவனெல்லாம் வெட்டி உதஞ்சு விட்டேன் ஆக அது மாதிரி நாங்கள் இறைவனை கும்பிட்டு பக்தியா இருக்கிறவங்க மீது ஒருதரும் பகமையோ அல்லது வஞ்சனையோ வைக்க மாட்டார்கள் காரணம் என்னென்று இவனை போய் நான் போய் பயிற்சி போட்டனே சொறி என்று சொல்லி மன்னிச்சு கேட்டு தான் போவான் ஆகவே முருகனை நீங்கள் தொடர்ந்து கும்பிட்டு வாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பகைகள் வஞ்சனமான எண்ணங்கள் எல்லாம் போய் நல்ல மனதையும் மற்றவர்களிடத்தை அன்பு நட்பை பாராட்டக்கூடிய ஒரு நல்ல மனநிலையை தருவார் இந்த முருகப்பெருமான் என்ற இனிய செய்தியை கூறிக்கொண்டோம். நாளைய தினம் சப்பர திருவிழா காலை வழமை போல 10 மணிக்கு ஆரம்பமாகும். தொடர்ந்து 1 மணிக்கு முன்பதாக முடிவு வரும். தொடர்ந்து இரவு வழமை போல 6 மணிக்கு கேள்விகள் ஆரம்பமாகி 7 to 8 மணி வரைக்கும் நிகழ்ச்சிகள். 8 மணிக்கு வசந்த மண்டபம் தொடர்ந்து சப்பர திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறுவதோடு சிறப்பு மேள கச்சேரிகளும் நடைபெற இருக்கின்றது. இலங்கையிலே ஈழத்திலே மிகவும் பிரபல்யமான பஞ்சாபிகேசனுடைய மகன் என்று நினைக்கிறேன். எங்களோடு எங்களுடைய தமிழ் மேதை வேளாண் குழுவினர் விக்கி குழுவினரோடு சேர்ந்து அவர்கள் வாசிக்க இருக்கிறார்கள். ஆகவே அதை தவற விடாமல் வந்து பார்த்து இல்லாமல் முருகனுடைய அருளை பெறுவதோடு இதில் முக்கியமாக கொஞ்சம் அட்வைஸ்கள், அதாவது அட்வைஸ் என்று சொல்ல மாட்டேங்குது, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற சில விஷயங்கள். தேர் எங்களுக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி வருகின்றது. காலை 7:30 மணிக்கு இங்கே கிரிகைகள் ஆரம்பமாகும். ஆகவே முருகன் அடியார்களே நீங்கள் ஏழியாக வந்து இந்த இடத்திலே இருந்து கொள்ளுங்கள். சென்ற இடமெல்லாம் சில பிரச்சனைகள் வந்தது, வெளியிலிருந்து தொண்டர்கள் விட முடியாமல் போவது. ஆகவே பக்தர்களே ஏழியாக வந்து இந்த இடத்தை சின்ன இடம், சின்ன ஆலயம், ஆகவே வந்து முன்னுக்கே அமர்ந்திருக்குமாறு அன்போடு வேண்டுவதோடு இந்த தேர் உற்சவத்தன்று நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நிறைந்த மக்கள் இருக்கிறீர்கள். அன்றைய தினம் முருகப்பெருமான் இன்றைக்கு எப்படி இந்த வேட்டை திருவிழாவுக்கு முருகப்பெருமான் அமைதியாக போக நீங்கள் ஒத்துழைத்தீர்களோ உண்மையிலே அதுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். நல்ல அமைதியாக இருந்தீர்கள். கைதட்டுகள் எல்லாம் நினைத்த அளவுக்கும் மேலே எங்களுடைய மக்கள் நிறைய ஒத்துழைப்பு தந்தார்கள். இயன்ற அளவுக்கு இதில் அமைதியாக போனார்கள். அங்கேயும் அமைதியாகத்தான் நின்றார்கள். அதுபோல எங்களுடைய தேர் திருவிழாவில் மிகப்பெரிய ஒரு விழா. காலமை 11 மணிக்கு முருகப்பெருமான் புறப்பட்டார் என்றால் 1 மணியாக அந்த இடத்துக்கு வந்து சேர. ஆகவே அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக முருகனுடைய சிந்தனையோடு வர வேண்டும். யாராவது உங்கள் மீது சண்டைகளோ பிரச்சனைகளுக்கு வந்தால் அமைதியாக தீர்க்க பாருங்கள். இல்லாத போலீசிடமோ அல்லது யோகனங்கள் நிற்கிறார் அவருடைய சொன்னால் அவர்கள் அது அந்த பிரச்சனையை தீர்ப்பார்கள். நீங்கள் சண்டை பிடிக்க வேண்டாம். அது முக்கியமான ஒன்று. என்றால் நாங்கள் சண்டை பிடிக்கிற விஷயம் மிகப்பெரிய விஷயமாக வந்துவிடும். அது மட்டுமல்ல, நீங்கள் அவ்வளவு பேரும் எங்களுக்கு தொண்டர்களாக வர வேண்டும். அப்ப நாளைய தினம் அவர்கள் இந்த பூசை முடிந்த பிற்பாடு அவர்களுக்குரிய அந்த நெக்கெட்டுகள் எல்லாம் வழங்கி தொண்டர்களை ஏற்க இருக்கிறார்கள். ஆகவே வந்து நீங்கள் அந்த உடுப்புகளை வேண்டி அந்த மக்களுக்கு முன்மாதிரியாக நடந்து காட்டுங்கள். அப்படி தொண்டு செய்ய அந்த ஜக்கெட்டை போடாட்டாலும் பரவாயில்ல, அது போட்டுத்தான் நீங்கள் தொண்டு செய்யணும். இல்லை பேப்பர் கப்ஸோ அல்லது பிளேஸோட யாராவது ரோட்டில் போட்டால் தயவு செய்து நீங்கள் அதை எடுத்து பின்னுக்குள்ள போடுங்கள். என்ற எங்களுடைய அன்பர்கள் பின் பேக்கோடு திரிவார்கள். அது நீங்கள் முருகனுக்கு செய்கிற பெரிய தொண்டு. நீங்கள் யாராவது அங்கே தண்ணிகள் கொடுத்தால் அதை குடித்து போட்டு தயவு செய்து கீழே போடாது. அப்படி செய்தால் அது நீங்கள் முருகனுக்கு செய்கிற தொண்டு அல்ல. உங்களுக்கு தெரியும், சரியாக தொண்டு செய்ததுக்கு 63 நாயன்மார்கள் இன்றைக்கும் இறைவன் யாருக்கு அடிமையானவன் சொல்றாரு? தொண்டர்களுக்கு தானே அடிமை. அப்ப அவையார் சொல்றார், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் வேண்டும் என்றால் அது இறைவன் வந்து யாருக்கு அடியவன் சொன்னா தொண்டர்களுக்கு தான். ஆக உங்களுக்குமே இறைவன் அடிமைதான். ஏனென்றால் நீங்க தொண்டு செய்தால் வாழ்க சீரடியார். அது ஒரு வசனம் பேர் சீரடியார் என்றா என்ன சொல்லுவோம்? நல்ல அடியார்கள். கனடியார் இருக்கிறேன் கோரி சாமியார் மாதிரி. அப்படி இல்லாமல் நல்ல அடியார்களா இருக்க வேண்டும். இறைவன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களா இருக்கணும். இறைவனை பற்றி நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஒருக்கா இறைவனை பற்றி அன்பா கதைப்போம், இருந்தால் பேசி கதைப்போம். பிஸ்னஸ் சொல்லுவோம்.
நாங்கள் வாயிருக்குத்தானே இன்றைக்கு இந்த டெஸ்கோவில் இந்த வேட்டை திருவிழா நடவதற்கு காரணமாக இருந்தவர் மகேசன் அவர் தந்தது மட்டுமல்ல எங்களுக்கு பார்க்கிங் வசதியை கூட அங்கே எடுத்து தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல தேரன் முக்கியமான சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டுமல்ல நீங்கள் இந்த உங்களுடைய காரை வந்து நீங்கள் அது நீங்கள் முருகனுக்கு செய்கிற தொண்டு அல்ல. நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. ரோட்ல குறுக்க பார்க் பண்ணினால் பாதசாரிகள் நடந்து போற இடம் வயசு போனவர்கள நடந்து போய் தட்டுப்படினேன். அப்படி தட்டுப்பட்டதெல்லாம் கூடாது. அது அப்படி விட்டு போலீஸ் வந்து காரை தூக்கினால் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் www LondonHinduTemples.com போய் நீமூடன் முருகன் கோயில் என்று பார்த்தீர்களானால் அதில் சென்ற வருடத்தில் 3-4 வருடம் நினைக்கிறேன். அப்படியே லாஸ்ட் இயர்ல இருந்து அப்படியே நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு. நீங்கள் எல்லாம் நிற்பிகள் நினைக்கிறேன். ஒரு எடுத்துட்டு பேர் பாருங்க. 4-5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருப்பியா. அப்போ வயசு முருகன் எல்லாமே இருப்பியா பார்த்து சந்தோஷப்படுவீங்க. இப்படி இருந்துருக்காரு அப்பா மாதவர் மாதிரி மீசியோட பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு சகல சௌபாகிய சித்தியந்தம் ధాన్యం పదం బహుపుత్రలాభం సదయం పత్రం దీర్ఘమాయు